அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். ஒரு நாள் கேப் வந்துச்சு இல்லை, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லட்டுமா? நம்ம சாப்பிட்ற அரிசியிலிருந்து இன்றைக்கி நம்ம விவசாயத்தை நம்பி இருக்கிறோம்ல, அந்த விவசாயமே கலைஞர் இல்லாமல் இருந்தால் முடிஞ்சே போயிட்டுருக்கும். யார் தெரியுமா சொன்னது? திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி முதல்வராக கருணாநிதி அவர்கள் இல்லாமல் இருந்தால் தான் இன்றைக்கி விவசாயமே அடியோடு போயிட்டு மண்ணோடு மண்ணாக போயிருக்குமா. நல்ல வேலை அவர் இருந்ததுனால இன்றைக்கி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியும் கருணாநிதியோட பேரை சொல்லுது. இல்லைனா முடிச்சிருப்பாருன்னு இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இலவச மின்சாரத்தை கொண்டு வந்து விவசாயத்தை காத்து வச்சுருக்கிறாங்க. இல்லாமல் தான் முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை மற்ற ஸ்டேட்லாம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ மற்ற ஸ்டேட்லலாம் விவசாயமே இல்லையாட்டு, இது போல் டோட்டலாக அழிஞ்சிருச்சு போல். இப்போ நம்ம நாட்டில் விவசாயம் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெருசாக இருக்குது போல். நல்ல வேலை கருணாநிதி அவர்கள் இல்லாமல் தான் என்ன சொல்லுங்கள். காலையில் ஒரு டேப்லெட்டு, மதியம் ஒரு டேப்லெட்டு, நைட் என்ன அப்பப்போ ஒரு டேப்லெட்டு போட்டு உயிர் வாழ்ந்துருப்போம். பரவாயில்ல, திமுகவுக்கு அதில் பிரதான பங்கு இருக்கிறதுல நம்ம பெருமைப்படுவோம். சரியா? இன்னும் பல அதிர்ச்சி தகவல் உள்ள காத்துட்ருக்கு போலமா. ஸோ வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய சோதனை வேதனை கஷ்டப்பட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு தெரு தெருவாக போயிட்டு உண்டியில் குலுக்கி கட்சியை வளர்த்தி இன்றைக்கி எங்களுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தி ஓரளவுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தி வச்சுருப்போம். திடீர்னு என் சின்னத்தை பிடிங்கி வேறு யாருனே தெரியாத ஒரு கேட்குறான் மேய்க்கிறானுக்கு கொடுத்துட்டாங்களே, இது நியாயமா? இதுக்கு முழுக்க பிஜேபியினுடைய சரிதான் அப்படின்னு இருக்காங்க. அங்கே கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை மட்டும் நீங்கள் கேட்க முடியாது, தேர்தல் ஆணையம் எந்த சின்னம் ஒதுக்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கோர்ட்லேயும் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணதை மிஸ் பண்ணிட்டோம். எப்போன்னா நம்ம புயல் வந்த சீசனில் இருக்குல்ல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, முழுக்க பிஜேபி தான் காரணம். பிஜேபி எங்களுக்கு வர ஒரு சில ஓட்டையும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விடவே மாட்டேன். நீங்கள் தேசிய சின்னமான தாமரையை மட்டும் நீங்கள் வச்சுருக்கலாம், நாங்கள் அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வச்சுருக்கக்கூடாது. எந்த விதத்தில் நியாயம்? வழக்கு தொடுக்க போகிறேன், உங்களுக்கு காலிஃப்ளவர் சின்னத்தை வாங்கி கொடுக்க போகிறேன்னு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவர் சின்னத்தை தான் நீங்கள் விளம்பரப்படுத்த போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு இருக்காங்க. அதுக்கு பிஜேபி தரப்பாக பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிருக்கோம். அங்கே எல்லாத்தையும் தவற விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்களை குற்றம் சொல்றதில் உங்கள் தொண்டர்கள் உங்களை திட்டுவாங்கன்றதுக்காக என் மீது பழிய போடுறீங்களா? நீங்கள் ப்ராப்பராக இல்லை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த தரப்பில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த காலிஃப்ளவர் சின்னத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார்ல, இதே மாதிரி தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கர்நாடகாவில் ஓவராலாக இந்த மாதிரி தேசிய சின்னமாகுது தாமரை, அது எப்படி அரசியல் கட்சி கொடுக்கலாம், அதனால் அந்த தாமரை சின்னத்தை நீக்குங்க அப்படின்னு வழக்கு தொடுத்தாங்க. நீதிபதிகளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிவிட்டு வழக்கு போட்டவர் மீது அப்போ 10,000 ரூபாய் போட்டாங்க. இப்போலாம் 1 லட்ச ரூபாய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவும் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. தள்ளுபடி பண்ணுறது இல்லாமல் 1 லட்ச ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சமீப காலமாக திமுகனுடைய மிகப்பெரிய பேசு பொருளே என்ன அப்படின்னா, என்னதான் ஏடிஎம்கேவோ தான் டிஎம்கே மாற்று கட்சின்னு சொல்லப்பட்டாலும் பிஜேபியை தான் பிரதானமாக விமர்சிக்கிறாங்க. மோடி தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வராரு, ஏன் வராரு? நாங்கள் 32,000 கோடிக்கு மேலே இங்கே புயலால் பாதிக்கப்பட்ட போது கேட்டவங்க ஒரு சல்லி பைசா கொடுக்கல, ஒரே ஒரு நயா பைசா கொடுக்கலங்க. எல்லாம் மக்களை வஞ்சித்து விட்டு புயலப்போ ஒன்றுமே கூட எட்டி பார்க்காம இப்போ சும்மா ஓடி வரனா ஓட்டு வேட்டைக்காக வராரா? விட்டுருவோமா நாங்கள்? இல்லை, இவ்வளோ ஏங்க இங்கேயே வீடு எடுத்து தங்கி வாடகை கொடுத்து தங்கியிருந்தால் கூட ஒரே ஒரு ஒத்த ஓட்டு கூட வாங்க முடியாது, அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு திமுக சார்பாக கனிமொழி அவர்கள் சொல்கிறதா இருக்கட்டும். ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன், இவ்வளோ ஏங்க திமுக அழிக்கணும்னு நினைக்கிறார்ல, திமுகன்னு ஒன்று அழிஞ்சுன்னா இந்தியாவே இன்றைக்கி இல்லாமல் போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ அந்தளவுக்கு பிரதான கட்சி திமுக எப்படி இல்லாமல் சொல்லலாம்? ஒன்று நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் பேப்பர் இருந்தால் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, மோடி இருக்கிறார்ல, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா அடுத்த நாளே ஜெயிலுக்கு, குறிப்பாக திஹார் ஜெயில். ராசா அவருக்கு ஒதுக்குனாங்களோ அந்த அறையே தான், அதே அறையை ஒதுக்குறாங்களோ என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு ஜெயிலுக்கு போகிறான்னு சொல்லியிருக்கிறார். எதுக்காக ஜெயிலுக்கு போகிறாருன்னு தான் எனக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோன்னா,
ஒரு நிறைய வாய்ப்புகளை திமுகவை பொறுத்த வரைக்கும், திமுக இருக்கட்டும், இல்லை பீகாரில் கூட தேஜஸ்வரி யாதவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது. அங்கே லல்லு பிரசாத் யாதவ் கூட ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி மீது வைக்கிறது என்னென்னா, அவங்க அம்மா இறந்தப்ப அவர் மொட்டடிக்கலை அப்படின்னும்போது அவர் இந்துவே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெலாம் சுமத்துறாங்க. இந்த இந்துவே இல்லைன்றது, தமிழ்நாட்டுக்கு ஏன் அடிக்கடி வராரு அப்படின்றது, இங்கே நையா பைசா கொடுக்கலன்றது, இந்த குற்றச்சாட்டு எல்லாமே மக்கள் மனசில் நீங்கள் நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா? நிலைக்காது. இப்போ நான் இது எந்த ஆங்கிள் சொல்கிறேன்னா, இப்போ யாராவது ஒருத்தர்கிட்ட இப்போ ரோட்டில் போகிறவங்ககிட்ட யார்கிட்ட எங்கேயும் ஒன்று, இப்போ திமுக மீது உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நினைக்கலாம் திமுகவுக்கு பாசிட்டிவ் மட்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, நெகட்டிவுமே இருக்குது. ஏன்னா மகளிர் உரிமை தொகையில் தொடங்கி அதை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. இன்னும் ஒரு சில அறிவிப்புகள்லாம் இப்போ கரண்ட்டு பில்லு மாதத்துக்கு மாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் நிறைய, திரும்பி நம்ம அதுக்குள்ளே அரசியலுக்குள்ளே போக வேண்டாம், நிறைய அது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அவங்க அறிவித்த அறிவிப்பில் பாதி தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு 3 நாளாவது ஒரு சில குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லி நெகட்டிவ் தாட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே பிரதிபலிக்க முடியும். இல்லை அவர் இந்துவே இல்லை, அவன் அம்மாவுக்கு அவர் மொட்டை அடிக்கலைன்னு சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்தால் நீங்கள் ஓட்டு கேட்க முடியான்றதுக்கு ஒரே நயா பைசா சல்லி பைசா கொடுக்கலன்னு சொல்கிறது எல்லாமே வேறு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். பெருசாக நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணாதுன்றது தான் பெரிய கொள்கை. அதுதான் அங்கே நீங்கள் அவங்க வேறு ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எடுத்து முன் வச்சு என்னைக்கு போகிறாங்களோ அதுதான். இன்றைக்கி கூட பிஜேபியோட பலம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்க மக்கள் மத்தியில் நிலைக்காமல் வேறு 10 வருஷம் ஆண்டுட்ருக்காங்க. 10 வருஷத்தில் எந்த நெகட்டிவே சொல்லாமல் மொட்டடிக்கலை, மற்றது பண்ணல, இங்கே வரல, குஜராத்தில் தான் அதிகமான அளவுக்கு போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இப்போ ஏடிஎம்கே உள்ளே கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஏப்பா அவங்க குஜராத்தில் பிடிச்சி போய் போகிறாங்க, எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ பதில் சொல்லு, நீங்கள் குஜராத் பதில் சொல்ல வேண்டாம், அப்போ நீ பிஜேபி பதில் சொல்ல வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு சொல்லுன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஸோ இதுதான் இங்கே பிரதானமாக நிற்கிது. தமிழ்நாட்டில் வேணால் ஓட்டு வங்கி பெருசாக இல்லாமல் இருக்கலாம், மேலே போக போது அவங்களுக்கு நிச்சயமாக ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் பிரச்சாரத்தை இவங்க கரெக்டாக தீவிரப்படத்தில் கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போகல. இன்னொரு ஆங்கிளில் கூட நம்ம சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, பாகிஸ்தானில் பரவாயில்ல, நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, நம்மளோட பாகிஸ்தானே பெட்ரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அவருக்கு தெரியுமா? ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் நேற்று இது ஃபுல்லாக பதவி ஏற்றுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார், 6 பில்லியன் அளவுக்கு கடன் கேட்குறாரு. அங்கே எந்த அளவுக்கான விளையாட்டு இருக்கிறது, அங்கே மக்களோட போராட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, நீங்கள் டப்புன்னு இங்கே பாகிஸ்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பேச்சுக்கு இருக்கும். நிறைய பேர்த்துக்கிட்ட டேட்டா இருக்குது, அந்த டேட்டா தான் ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்து என்ன நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கலை, மத்திய அரசில் இருக்கக்கூடிய துறைகள்லே நிறைய வேலை போடாமல் இருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறோன்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம இங்கே ஓடி அந்த கூட்டணியை தாண்டி இங்கே கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா விசிகானுடைய கூட்டணி பெருங்கூட்டணியாக இருக்கிறதுப்பா. என்ன சொல்லிட்டாங்கன்னா, விசிகா இலவ காத்த கிளி போல் ஏன் அப்படி காத்துட்ருக்குறாங்க ஏடிஎம்கே, நாங்கள் திமுக விட்டால் போக மாட்டோம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. கேட்போம் கேட்டுகிட்டே இருப்போம்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வார கேப்பில் 4 கேட்டாங்கல்ல, இப்போ 3 வந்துட்டாங்க. திமுக என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் கேப்பிட்டா 2க்கு வந்துடுவாங்க, அப்போ நம்ம கொடுத்தலாம்னு நினைக்கிறாங்க, என்னன்னு தெரியல. இப்போ 4லேருந்து 3 தொகுதிக்கு வந்துட்டாங்க. 3 தொகுதிக்கு வந்தாலும் ஏடிஎம்கே சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அதிமுக கூட்டணிக்கு விசிகா வந்தால் அவர்களுக்கு லாபம். யார்? அவர்களுக்கு லாபம். ஏன்னா அவங்க 4 கேட்குறான்னு அந்த 5 சாப்பிட்டுக்கோ, 5 கொடுக்குறது நாங்கள் தயாராக இருக்கிறோம், வரலன்னா டோன்ட் கேர், போயிட்டே இரு அப்படின்னு, வரலன்னா அவங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு இருக்காங்க. இவங்க பாரு, இலவ காத்த கிளி போல் காத்திருக்க வேணான்னு சொல்லி கூட அந்த மனசு இருக்குது பார்த்தியா ஏடிஎம்கேவுக்கு, அந்த மனசு தான் இப்போ மிகப்பெரிய ஒரு மனசுன்னு சொல்ல முடியும். ஆனால் பாருங்கள், தேமுதிக கூட கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடஞ்சி போச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் பிஎம்கேனுடைய சஸ்பென்ஸ் உடையாமல் இருக்குது பாருங்கள். எந்த பக்கம் போய் கூட்டணி சேர்றாங்க அப்படின்றதே கெஸ் பண்ணவே முடியல. பிஜேபி இந்த பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, ஏடிஎம்கே அந்த பக்கம் எதிர்பார்க்குறாங்க. பட் பார்க்கலாம் என்ன நடக்க போது தெரியல. வடிவேலு அவர்கள் கரெக்டாக எலெக்ஷன் சமயம் வந்துச்சுன்னா கண் முன்னாடி தோன்ற ஆரம்பிச்சிருவார். எம்சை அரசன் 23ஆம் புலிகேசி இருக்குல்ல,
அதில் இப்படி குதிரை மேலே உட்காந்து டொக்குன்னு போகிற சீன் இருக்கிறதுனால படமே வெளியிட வர முடியும். போயிட்டு கலைஞர்கிட்ட கேட்டாராம். கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணி ராசாக்கிட்ட ஒரு கலாய்ச்சிட்டு உடனே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அதான் பாரு, அப்போ படம் வெளியிடுறதுக்கு அரசியல் தலையீடு ரொம்ப முக்கியம். இங்கே சட்டம் மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா ஒரு தலைவர் தெரிஞ்சிருந்து ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், நம்ம எந்த சட்டத்தை எங்கேனாலும் பிரேக் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராரா எப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதாவது மீனவர்களுக்கு நிவாரண உதவி கொடுக்கறதுக்காக போகிறாரு. 2022 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு திருப்பியும் நீங்கள் கட்டமைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளுக்கும் 5 லட்சம் கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பயங்கரமாக ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்களா, 2 லட்ச ரூபா தான் காசோலை கொடுக்குறாங்களாம். அதனால் மேடையிலே வாங்கின சங்கர் அவர்கள் என்ன பண்ணிட்டார், ஒருத்தர் அங்கேயே அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் கொடுத்தபடி நீங்கள் காசு கொடுக்கல, அதுவுமே 1 வருஷம் இப்போ தான் கொடுக்குறீங்கன்ற மாதிரி வந்ததுக்கு. இதை நான் சொல்லிங்க, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறையா பைசா வருதோ இல்லையே நீங்கள் கரெக்டாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல்னால் இல்லை, தேசிய செய்திகள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி இருக்கிறாங்கல்ல, அவர்களோட செய்தியை பார்த்தலாம். அதிகமான போதைப்பொருள் எங்கே பிடிச்சாங்க, குஜராத்தில் தாங்க பிடிச்சாங்க. போய் அங்கே கேளுங்க போங்க. அதெல்லாம் இன்னொரு குண்டு போட்டாங்க. கடந்த 10 ஆண்டில் தாங்க தமிழகத்தில் குட்காவை பரப்பினதே யார், ADMK தாங்க. அவங்க தாங்க இதுக்கான மூல காரணமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போய் எங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. போங்க போய் தம்பி இப்போ உட்கார வேலையை பாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆபத்தான் இப்போ குட்கான்றதுன்னா அப்போ என்னன்னு கேட்குறாங்க. கடைகளில் போனால் கிடைக்கிறதே இல்லை இப்போல்லாம். ஆனால் அப்போ ADMK பீரியடில் அப்படியே போகிறவங்கலாம் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் கிடைக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவா? எல்லா கடையிலையும் இப்போயும் தாங்க கிடைக்கிது. ADMKவில் என்ன மாதிரி கிடைச்சதோ அதே அளவுக்கு இப்போயும் கிடைக்கிது. நீங்கள் ஒரு பொட்டி கடையில் போய்ட்டு சைடில் நின்று வாங்கினீங்கன்னா வாங்கலாம் குட்காலாம். அதெல்லாம் இல்லைன்னா சும்மா அது. ஆனால் அவங்க இதில் இல்லை, எங்கள் இதில் நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அவங்க தான் கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, அவங்க தான் கொண்டு வந்தாங்க, அதனால் ஆட்சியை இழந்துட்டாங்க. நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் சார், மெயின்டைன் பண்ணுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொசு ஒழிக்கிற பிரச்சனை, கொசு ஒழிக்கிற மாதிரி சனாதானத்தை ஒழிக்கிறேன்னு என்றைக்கு சொன்னாரோ 6 மாநிலங்களில் அவர் மீது வழக்கு போட்டாங்க. அதனால் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு கேஸை ஒன்று போட்டார். ஐயா, இந்த மாதிரி 6 மாநிலம் தனித்தனியாக இருக்குது, அதை ஒன்றா எனக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. ஏப்பா, நீ ஒரு சாமானியர் கிடையாது, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர். ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசணும். பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மற்றும் சமய சுதந்திரத்தின் கீழ் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 32 கீழ் உயர்நீதிமன்றம் வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பயங்கரமாக இப்போ வெளுத்து விட்டாங்களாம். அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீங்களே அங்கங்கே போய்ட்டு மேல்முறையீடு பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றா ஜாயின் பண்ணி இங்கே வாங்கன்னு இருக்கிறாங்க. தேசிய அரசியல் என்ன பிரச்சனைனா, கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் அபிஜித் கங்குலி. இந்த அபிஜித் கங்குலி என்ன பண்ணுறாரு, பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் அரசியல் கட்சியில் சேர போகிறேன்னு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ப்ராபபிளி BJP பக்கம் போகிறாங்கன்றாங்க. என்ன அவர் சொல்லலை, அவர் எங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் TMC திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு கொடுக்குறதுல ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டீச்சர் ஸ்கேம்லேருந்து 2-3 திரிணாமுல் காங்கிரஸோட ஸ்கேமை இவர் CBIக்கு உத்தரவிட்டு நீங்கள் மாட்டினது நிறைய பேர் இவர் தான் காரணம். அதனால் நீங்கள் அங்கே இருக்கிற சொல்லலாம், இங்கே களத்தில் நின்று பார்த்தா தான் தெரியும்னு சொன்னாங்க. கரெக்டாக நான் அதுக்காகவே நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு. இருந்தாலும் ஜட்ஜி ரிசைன்மெண்ட் வருது மிகப்பெரிய விஷயம், பேசு பொருளாகிறது. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் டெல்லியில் 18 வயது நிரம்பிய மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த இலவச திட்டங்களை கொடுத்து சிறப்பாக செய்கிறாங்கப்பா. வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் 1000 ரூபாய் 1500 என்ன 1000 ரூபான்னு கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. திமுக கனிமொழி MP அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசும்போது, மற்ற எந்த கட்சி வந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் வேணும்னா எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி. இது ஓட்டுக்கு கொடுக்குற பணமாக தான் நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் பெட்ரு. எல்லா கட்சியுமே தான் கொடுக்குறாங்க. இப்போ விவசாயிகளுக்கு 6000 கொடுக்குறாங்க, இவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபைனலாக ஒன்று சொல்லிடலாமா, சத்தீஸ்கருடைய தேர்தலை ரத்து பண்ணி கடைசியில் AAP ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்ச மாதிரி சொன்னாங்கல்ல, அதில் ஒரு சில கவுன்சிலர்கள் வெளியே திரும்பி ஓட்டெடுப்பு நடத்தி BJP 19 ஜெயிச்சு, காங்கிரஸ் AAP சேர்ந்து 16 ஓட்டு தான் வாங்கி, ஒருத்தர் இன்வேலிடன்ட்டு
மீண்டும் பிஜேபி வந்துவிட்டது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது தெரியவில்லை. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கற்பனை நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.